அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேஜிக் ஒண்டர்லேண்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேவோட ஃபாலோயர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட தொண்டர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அந்த தொண்டர்கள் வந்து அண்ணன் சீமானை வந்து ரொம்பவே பயங்கரமாக எதிர்க்கிறதும் கலாய்க்கிறதும் சமூக வலைதளங்களில் வந்து மீம்ஸ் போடுறதும் கமெண்ட்ஸ் போடுறதும் இது எல்லாத்தையுமே பார்த்து ஏன் இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணுறாங்க, இந்த டிவிகே தொண்டர்களும் வந்து ஒரு தமிழர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆதங்கம் ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அந்த டிவிகே தொண்டர்களுக்கு சீமான் அண்ணன் யாரு, ஏன் அவர் வந்து விஜய் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்ச நான் இது வரைக்கும் வந்து அரசியல் அனலைஸ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஏதாவது வந்து தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? ஸோ எதுக்காக வந்து நான் இப்போது அந்த டிவிகே தொண்டர்களுக்காக இப்படி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் வந்து ஒரு தமிழர்கள் தானே. டிவிகே தொண்டர்களாக இருக்கட்டும், விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை என்டிகேவோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், சீமானோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எல்லாருமே தமிழர்கள் தானே. இது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல அவங்களோட ஸ்பீச்செல்லாம் பார்க்கும்போது இவங்க உண்மையிலே தமிழர்கள் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஸோ இப்போ இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து சீமான் அண்ணனை வந்து மாற்றி பேசுகிறாரு, அவர் வந்து ஒரு பச்சோந்தி, அந்த மாதிரி பயங்கரமாக அவரை பற்றி மீம்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் யூடியூப்ஸ்லேயும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து அவரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி இவங்க தப்பாக பேசுகிறாங்க, எதற்காக வந்து சீமான் வந்து மாற்றி பேசுகிறாருன்னு சொன்னால் யோசிக்க போனால், சீமான் அவர்கள் வந்து 2009க்கு முன்னாடி திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு பெரியார் இயக்கத்தில் இருக்காரு. பெரியாரோட கொள்கையை தான் அவர் வந்து பேசுகிறாரு, சரிங்களா? முன்னாடி வந்து அவர் அப்படி தான் இருந்தார். அதற்கப்புறம் 2010 வந்து ஈழ இனப்படுகொலை நடந்துச்சு இல்லையா? பிரபாகரன் அவர்களை வந்து இந்திய ராணுவமே கூட்டு சேர்ந்து இலங்கை ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை வந்து அழிச்சு ஒழிச்சதா இருக்கட்டும், அந்த இன்சிடென்ட்டுக்கு இங்க ஆட்சி புரிந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம அதை அப்படியே மறைச்சு செம்மொழி மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு ஒன்று நடத்தி, அதாவது தமிழர்கள் வந்து அங்க செத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லி நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒன்று உண்டு பண்ணி திசை திருப்பினாங்க, சரிங்களா? இந்த துரோகத்தை புரிஞ்சுக்கிட்ட சீமான் தான் இந்த திராவிடம் அப்படிங்கிறதும் இந்த இந்தியம் அப்படிங்கிறதும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து எதிரானது, அது வந்து நம்மளை வந்து இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை மக்களுக்கு சொல்லணும்னு அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சிங்கிற ஒன்று ஆரம்பிச்சு பெரியாரை சப்போர்ட் பண்ண அவரே வந்து பெரியாரை எதிர்க்கிறதும் திராவிடத்தை எதிர்க்கிறதுமா அவர் வந்து மாறினாரு. ஸோ பெரியாருங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி வந்து ஒரு குப்பை மொழி, தமிழ்ல என்ன இருக்கு, எல்லாரும் இங்கிலீஷ் கத்துக்குங்க, தமிழோட இலக்கியங்களான தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் இது எல்லாமே வந்து ஒரு கேவலமான புத்தகங்கள், இதெல்லாம் வந்து அடிச்சு தூக்கி வெளியே போடணும், எல்லாருமே வந்து ஆங்கிலத்தை கத்துக்குங்க, ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை வந்து விட்டுட்டு போயிருக்கவே கூடாது, அவங்களுக்கு கீழே நம்ம அடிமைகளா இருக்கும் போதே நம்ம நல்லா தான் இருந்தோம், இப்படிலாம் சொன்னவர் தான் வந்து பெரியார். இதெல்லாம் வந்து லேட்டா ரிசர்ச் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்ட சீமான் தான் இதை வந்து மக்களுக்கு இப்போ புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்னதுனாலதான் எனக்கும் இது புரியும். இப்போ திராவிடம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்கு வரும். திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இந்த அரசியல் இப்போ நடக்க போற எலெக்ஷன் வந்து 2026 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல், ஓகேங்களா? ஆனா இதுல வந்து லீடிங் கட்சிகளா இருக்க ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம். இதை வந்து இதுக்கு முதல்ல இந்த திராவிட கழகத்தை ஆரம்பிச்சது வந்து பெரியார், அதுக்கப்புறம் வந்து அதை கண்டினியூ பண்ணது வந்து அண்ணாதுரை, இப்போ கரண்டா ஸ்டாலின் வரைக்கும் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு தான் பயன்படுத்துவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல். இங்க எதற்கு திராவிடம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு? திராவிடம் அப்படிங்கிறது வந்து நான் என்னோட ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்ல இருந்தே வந்திருக்கு. இது வந்து திராவிடம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4 மொழிகளுக்கும் காமனா வச்ச ஒரு பேரு தான் வந்து திராவிடம். அதாவது இது எல்லாமே வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்ச மொழி அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. ஆனா இதை வந்து மற்ற லாங்குவேஜ்ல இருக்க மற்ற மாநிலங்கள்ல இருக்க யாராவது ஏத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா செருப்பால் அடிப்பாங்க. கமல் வந்து தமிழ்ல இருந்து கன்னடம் பிரிஞ்சு வந்ததுனாலே சொன்னதுக்கு மொத்த மாநிலமும் ஒன்னா சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. இப்படிதான் வந்து நம்ம திராவிட மொழிகளோட ஒற்றுமை இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இந்த திராவிட கொள்கை எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மற்ற 4 மொழிகள் இருக்குல்லையா, இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாமே ஒற்றுமையா இருக்கா? ஏதாவது ஒரு இயக்கம் நடத்துதானா? கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த வச்ச பேர் தான் வந்து திராவிடம் அப்படிங்கிறத எல்லாருக்குமே எனக்கு புரிய வச்சதும் நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆள் வந்து சீமான் தான், ஓகேங்களா? இப்போ சீமான் வந்து எதற்காக திராவிடத்தை எதிர்க்கிறாரு, பெரியாரை எதிர்க்கிறாரு,
எதற்காக வந்து அப்போ பெரியாரை சப்போர்ட் பண்ண, திராவிடத்தை சப்போர்ட் பண்ண சீமான் இப்போ வந்து இப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ விஜயை ஏன் வந்து சீமான் எதிர்க்கிறாரு, ஏன்னா விஜய ஃபர்ஸ்ட் வரவேற்றாரு, அதுக்கப்புறம் எதிர்க்கிறாரு அப்படிங்கிற கேள்விதான் வந்து இந்த விஜயோட ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், எல்லாரோட பெரிய பேச்சாவே இருக்கு. ஸோ அதனால வந்து ஏன் விஜய் எதிர்க்கிறாரு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இப்போ வருவோம். இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட தம்பி விஜய் வரட்டும், இந்த திராவிட கும்பலையும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்க ஆளுங்களையும் வந்து நான் மட்டும் ஒன்னா கூட்டி எழ முடியாது, தம்பி விஜய் வந்தா நாங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டி எழுவோம் அப்படின்னு சொன்ன சீமான் விஜய் வர்றதுக்காக வெயிட் பண்றாரு. ஆனா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவரோட கொள்கை முதல்ல ஒரு மாநாடு நடத்தி தன்னோட கட்சிகளுக்கான கொள்கை லீடரா அவங்களோட கொள்கையா அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் எதை எதிர்த்தாரோ, எது தமிழர்களை ஏமாற்றிய வார்த்தை என்று சொன்னாரோ, இரண்டையுமே தன்னுடைய கட்சியின் கொள்கையா கொண்டு வந்தாரு. பெரியார் வந்து தன்னுடைய கட்சியின் கொள்கை தலைவரா அவர் வந்து வச்சதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சீமான் தரப்புல இருந்து. அதுக்கப்புறம் திராவிடமும் தமிழ் தேசியம் தனது இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டுமே வந்து சீமான் தரப்புக்கு சீமானோட எதை மெயினா எதிர்க்கிறாரோ அதை அப்படியே ஆப்போசிட்ல கொண்டு வந்தா எதிர்ப்பாங்களா மாட்டாங்களா? இத சீமான எதிர்க்கிறாரு அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டு மக்களான தமிழர்களான நாம எதிர்க்கணும். இப்போ இந்த தாவேக்க தொண்டர்கள் சீமானை இப்போ எதிர்க்கக்கூடிய தொண்டர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க தமிழர்கள் தானே, ஓகேவா? தமிழ்நாட்டுல பிறந்த தமிழ் குடிமக்கள் தானே. தமிழர் உணவு தமிழ் மொழி உணர்வு, தமிழர் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? இப்போ தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் எடுத்துக்க, கேரளா, அப்புறம் கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆந்திர பிரதேஷ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னோட மொழி மேல அவ்வளவு பற்று வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க இன உணர்வு கொண்டிருப்பாங்க. நீங்க ஒரு தமிழர் தானே. இப்போ ஒருத்தர் நமக்குள்ள வராரு, விஜய் ஒரு தமிழரா அப்படிங்கிறதே வந்து எனக்கு அவரோட கொள்கையால ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உண்மையாவே விஜய் ஒரு தமிழரா, இல்ல ஒருவேளை அவரும் வந்து இந்த திராவிட கட்சிகள்ல இருக்க தலைவர்கள் மாதிரி வேற மாநிலத்துல இருந்து வந்தாரா அப்படிங்கிற கேள்வி இவர் கொண்டு வந்த இந்த கொள்கை மூலமா வருது. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னா இதுல வந்து ஒண்ணு சீமான் அவர் எதிர்க்கிறாரு, ரெண்டாவது வந்து நம்மளை ஏமாத்துறாரு. சரிங்களா? தமிழர்களா இருந்தா நீங்க இது வந்து இது யாராவது கேள்வி கேட்டீங்களா? எதற்கு வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள், எதற்காக வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கை நமக்கு வேணும் அப்படின்னு தாவைக்கு தொண்டர்கள் டிவிகே கட்சியோட தலைவர்கள் கிட்ட யாராவது கேட்டீங்களா எதற்காக திராவிடம்னு? இப்போ வரைக்கும் சீமான் கேட்டிருக்காரு, எந்த ஒரு பதிலும் இல்ல, தொண்டர்களுக்கும் தெரியாது. இருந்தாலும் கண்மூடித்தனமா விஜய் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? பெரியார் தமிழ் வந்து ஒரு கேவலமான மொழி, தொல்காப்பியமும் அதுக்கப்புறம் தமிழ்ல இருக்க எல்லா இலக்கியமும் வந்து ஒரு அது எந்த வார்த்தை என்னால சொல்ல முடியல, அப்படி ஒரு கேவலமான வார்த்தை சொல்லி அந்த இலக்கியங்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு. திருக்குறளை கேவலமா பேசியிருக்காரு. ஆனா அந்த உலக மக்களாலேயே புகழக்கூடிய, உலகத்துல வெளிநாட்டு மக்களாலேயே ஏன் இந்த குயின் எலிசபெத், நம்ம இந்தியாவை ஆட்சி புரிந்த குயின் எலிசபெத் டெய்லியும் படிக்கிற ஒரு மொழியை வந்து திருக்குறள் தான். அதாவது தமிழ் இலக்கியம் வந்து அந்த அளவுக்கு அறிவு சார்ந்த, அப்பவுமே தமிழர்கள் வந்து அவ்வளவு புத்திசாலி. இப்பதான் வந்து தமிழர்கள் வந்து தற்குறி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் அந்த உலகத்திலே ஆக சிறந்த அறிவில் சிறந்த மக்களா வாழ்ந்துட்டு இருந்தாரு. எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், திருவள்ளுவர், சித்தர்கள் எல்லாருமே. ஆனா இப்போ வந்து அந்த அப்பேற்பட்ட தமிழ் வரலாறை வந்து கேவலமா பேசி இப்போ வரைக்கும் வந்து தமிழர்களை ஒரு முட்டாளாவே வச்சிருக்கிற ஒரு ஆளுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியார் அவர் பேசினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. இதை வந்து நீங்க தமிழர்களா, தாவேக்கு தொண்டர்களா இருக்கிற நீங்க இதை கேள்விக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தமிழர் உரிமைக்காக இப்போ வரைக்கும் 15 வருடங்கள் அதுக்கும் மேலாக இப்போ வரைக்கும் நமக்காக குரல் கொடுக்கிற ஒரு ஆள் சீமான், அவரை வந்து ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வெக்கமா இல்லையா, அவமானமா இல்லையா, கூச்சமா இல்லையா? இதுக்கு மேல நான் நிறைய சொல்லலாம். அடுக்குமொழி எனக்கு சீமான் அளவுக்கு வராது. இருந்தாலும் நான் வந்து சொல்றேன், வந்து மனசுல வந்து ஈரம் இருக்கணும்ல, தமிழ் உணர்வு வேணும்ல. நம்மால வந்து இப்படி கலாய்க்கலாமா? விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விலாம் நீங்க சீமான் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து விஜய் இந்த அளவுக்கு எதிர்த்து தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கும் நான் இப்போ ஒரு விளக்கம் தரேன். இப்போ திராவிடம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து சீமான் அண்ணன் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காருன்னு இப்பவுமே இதுக்கு வந்து ஒரு முடிய போற ஸ்டேஜ் வெட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, இன்னும் ஒரு புது கட்சி அதே மாதிரி வந்து செடியா முளைக்கும் போது இப்போ இந்த மரத்தை வெட்டுறது முக்கியமா இல்ல அந்த செடியை புடுங்கி போடுறது முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா செடியை புடுங்கி போடுறதா முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மரத்தை வந்து பொறுமையா வெட்டி அதை கிட்டத்தட்ட பாதி வெட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டா வெட்டிடலாம். ஆனா வெட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன செடி வந்து வளர்ந்து மரமா நின்றோம். திருப்பி இதை வெட்டி சாய்ச்சதுக்கு அப்புறம் இதையும் பொறுமையா வெட்டி சாய்க்கிற நிலைமை வந்துடும். அது செடியா இருக்கும்போது அதை புடுங்கி போட்டோம்னு வைங்களேன், வேலை சிம்பிள். இதை தான் வந்து சீமான் பண்ற. இதை போய் புரிஞ்சிக்காம விஜய் எதிர்க்கிறாரு. முன்னாடி வந்து திமுக எதிர்த்துட்டு இருந்த சீமான் அவர்கள் இப்ப விஜய் வந்து விஜய் எதிர்க்கிறாரு, இவருக்குன்னு ஒரு கொள்கை இல்லைன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க நியாயம்? ஒரு சிந்தனை வேணாமா? அதாவது தமிழர்கள் இந்த மெயினா வந்து இந்த தாவேக்கு தொண்டர்கள் வந்து சிந்திக்க மாட்டாங்க. தமிழர்கள் வந்து சிந்திக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிமிடத்துல வந்து நான் வேண்டிக் கொள்கிறேன்.
சரி, இப்போ வந்து அரசியலுக்கு வருவோம். இவங்க 2 பேரோட அரசியல் கொள்கை எப்படி இருக்கு, இவங்க வந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு டிபேட்டுக்கு இப்போ வருவோம். என்டிகேவும் இந்த தாவேக்கவும் என்னென்ன அரசியல் வந்தா என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறத இப்போ பார்ப்போம். என்னோட லேப்டாப் பார்த்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் சொல்ல வேண்டிய என்னோட சொந்த கருத்துக்கள் தான். இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு அப்பதான் வந்து ப்ராப்பரா டைமுக்குள்ள முடிக்க முடியும், வளவளன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒன்றும் யாரோ எழுதி கொடுத்தத அதையும் தப்பு தப்பா பார்த்து படிக்கிற தலைவர் கிடையாது. நான் ஒரு யூடியூபர். நான் வந்து என்னென்ன சொல்லணுமோ அதை எழுதி வச்சிருக்கேன், சீக்கிரமா ஒரு ப்ராப்பரா சொல்றதுக்காக. இப்போ விஜய் என்ன சொல்றாரு, நாங்க வந்து இந்த மாதிரி முடியாததெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க, எது முடியுமோ அதை தான் சொல்லுவோம், எது முடியுதோ அதை செய்யறது யாருனாலும் செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு தலைவர் வந்து என்ன ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முடியறதை செய்யறதுக்கு அவர் எதுக்கு வரணும்? முடியாததை செஞ்சு காட்டுறதுதான் வந்து சாதனை. சரிங்களா? முடியறதை எல்லாருமே பண்ணிடுவாங்க. முதல்ல அவர் ஓப்பனிங்ல அவர் பேசின பேச்சுக்கே ஒரு அடி இதுதான். அதுக்கப்புறம் வீடு வீடா இறங்கி மக்கள்கிட்ட ஒரு குடும்பத்திலயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு கேட்டு அதை சரி பண்ணுன்றாங்க. ஷப்பா, ஒரு குடும்பத்திலையும் போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவங்க குடும்ப பிரச்சனையை சொல்லுவாங்க. பணம் இல்லை அப்படிங்கிறதா மெயின் கொஸ்டினா வரும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பணம் இல்லை அப்படிங்கிறனால எல்லா குடும்பத்துக்கும் மாசம் மாசம் 50,000 இல்ல 1 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்களா? இது ஒரு பேச்சா? அரசியல் அப்படிங்கிறத வந்து கரெக்டா பண்ணாலே ஒருத்தவங்களோட குடும்பத்தையும் தானா வந்து சரியாரு. இவர் ஒரு குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை பத்தி கேட்டு சரி பண்ண போறாராம். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் வந்து தாய் மாமன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாய் மாமன் என்ன எல்லாருக்கும் வந்து சீர் சுமக்க போறீங்களா, இல்ல எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அதெல்லாம் அவங்கவுங்க தாய் மாமன்லயே பாத்துப்பாங்க. நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எந்த மாதிரி மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் அதை பத்தி பேசுங்க. சரிங்களா? தாய் மாமன் இதெல்லாம் வந்து என்னத்த சொல்றது, ஒரு அண்ணன் தம்பின்னு சொன்னா கூட ஒரு நேரம் தாய் மாமன் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஏமாத்த முடியுமோ எல்லாத்தையும் சொல்றது. அதுக்கப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இவர் வர்றதுக்கு வந்த டைம்ல வர்றதுக்கு முன்னாடி ரீசெண்டா நடந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா இந்த காவிரி தண்ணி பிரச்சனை தான். தண்ணி வந்து சரியாயிருச்சுனால விவசாயம் செழிக்கும், நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட வருமானமும் நம்மளோட எதிர்காலமும் எங்கேயோ போயிடும். ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை நாங்க வந்தா காவிரி பிரச்சனை சரி பண்ணுவோம்னு சொல்றாரா? ஏன்னா அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு அந்த மாதிரி நடக்கிறத தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு. என்ன தெரியுது, அவர் நடத்தியே வைக்க போறது காவிரி பிரச்சனையே நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன் அப்படின்னா காவிரி பிரச்சனை பத்தி ஒரு வார்த்தை இவர் விட்டுட்டாலும் ஏற்கனவே வந்து கமல்ஹாசனை வந்து கர்நாடகா வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிச்சுல, அந்த மாதிரி இவருக்கு வந்து மலையாளத்துல ஃபேன்ஸ் அதிகம், அப்புறம் வந்து இந்த கன்னடாவில் ஃபேன்ஸ் அதிகம், அதுக்கப்புறம் வந்து ஆந்திர பிரதேசில் எல்லாத்துலயுமே இவருக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகம். அப்படி இந்த மாதிரி இவர் வந்து முக்கிய பிரச்சனைகளை வந்து பேசிட்டாருன்னா இவர் வந்து செருப்பால் அடிச்சு துரத்திடுவாங்க, படத்தை ஓட விட மாட்டாங்க. அவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கை எதுக்கு அவர் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறாரு? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து தமிழர்களுக்காக எது நம்ம வந்து அடுத்த மாநிலத்து ஃபேன்ஸா இருக்கட்டும் அவங்க சப்போர்ட்டர்ஸாக எதுக்கு நம்ம வந்து விட்டு கொடுக்கணும், எதிர்த்தரணும், எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போகணும்னு சொல்லி தமிழர்களோட உரிமையை பத்தி பேசாம இருக்காரோ இவர் அரசியலுக்கு வந்தா எப்படி வந்து தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வார் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அந்த கவினோட ஆணவ படுகொலை அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு, அதை பத்தி ஒரு வாரத்தை பேசியிருப்பாரா? ஏன்னா பேசியிருந்தா அது வந்து ஆணவ படுகொலைங்கிறது 2 கேஸ்டுக்கு நடக்கிற பிரச்சனை. யாருக்கு சப்போர்ட்டா பேசினாலும் ஒரு கேஸ்டுக்குள்ள இருந்து இவருக்கு வாக்கு வராது அப்படின்னு நினைச்சு இப்பவுமே அதை பத்தி பேசாம இருக்காரு. தேர்தல் அரசியல்னாலே மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான். இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சா இதை பத்தி பேசினா வந்து வாக்கு கிடைக்காதுன்னு இப்பவுமே யோசிக்கிறவரு வந்தாருன்னா எந்த சார்பும் நிக்க மாட்டாரு. எல்லாருக்கும் வந்து அனுசரிச்சு போறங்கிற பேர்ல இவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியல அப்படிங்கறத இந்த இடத்துல நான் வந்து சொல்ல விரும்புறேன். இவர் வந்து சொந்த மூளையில வரல, இவரை வந்து வர வச்சிருக்காங்க அப்படிங்கறதா இதுல இருந்து வெளியே வருது. அதுக்கப்புறமா வந்து இந்த தாவேக தொண்டர்கள்லாம் நாங்க வந்து சீமான் அண்ணன் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, எங்க தலைவர் வந்து ஒரு வார்த்தை பேசுறது இல்ல, சீமான் அண்ணன் தான் கொந்தளிச்சுட்டு இருக்காரு. மற்றபடி தாவேக தலைவர் வந்து அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கல, ஆளே இல்லை அப்படின்னு சொல்றீங்களே. சீமானை பத்தி இவர் வந்து பேசாம இருக்கிறது இப்போ வரைக்கும் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு அப்படின்னு ஒரு பேர் வேற. நான் வந்து என்ன சொல்றேன், இந்த சீமான் அண்ணனை பத்தி இவர் பேசாம இருக்கிறது, அவரை பத்தி ஒன்றும் பேசவும் முடியாது, பெருமையா மட்டும் தான் பேசணும். பெருமையாவும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது தமிழ் இனத்துக்கு செய்யற கேவலமான ஒரு துரோகம் தான் அப்படின்னு அந்த இடத்துல நான் வந்து இதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த தாவேக தலைவர் விஜய் இந்த தாவேக தரப்பினர் செய்யற அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே, இப்ப நான் கூட அந்த செய்யலாம். அந்த அரசியல் என்னன்னா, திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நாங்க ஆட்சிக்கு வந்து இதை செய்வோம் தேர்தல் அறிக்கை விடுவாங்க, ஓகேங்களா? அதை வந்து எப்பவுமே செய்ய மாட்டாங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அதுல வந்து ஒரு 10% நிறைவேற்றிருப்பாங்க, 90% செஞ்சிருக்க மாட்டாங்க, இல்ல ஒரு 80% செஞ்சிருக்க மாட்டாங்க, எல்லாருமே தெரிஞ்சதானே. இதை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, போன வாட்டி திமுக என்னென்ன அறிக்கை விட்டுச்சு அது எடு, ஓகே அதுல எதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு அதை அப்படியே மக்கள்கிட்ட சொல்றது. இதை செய்வேன் என்று சொன்னார்கள், இதை செய்தார்களா,
இதை செய்திருக்க மாட்டார்களே, இது யாருக்கு பேச தெரியாது, இது அரசியலா? உடனே இதுக்கு வந்து மக்களும் உட்காந்துட்டு செய்யல செய்யல, ஆமா ஆமா, என்ன ஒரு ஏமாத்து வேலை இது. வந்து மக்கள் இந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கா உங்களுக்கு? அவரை பார்க்க கூட்டமா போயிடுறீங்க, அவர் சொன்னதுக்கெல்லாம் கொட்டுறீங்க, என்னங்க? அவர் வந்து இவ்வளவு அறிக்கை கொடுத்தாரு, இதை வந்து செய்யல அப்படின்னு சொல்றது ஒரு அரசியலா? இது வந்து எல்லாருக்குமே தெரியுங்க. இது வந்து சீமான் பேசுறதுல ஒரு 2% கூட கிடையாது அப்படிங்கறது இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கணும். போய் தயவு செஞ்சு சீமான் அண்ணனோட கூட்டத்துல அவர் என்னென்ன பேசுறாரு, 5 நிமிஷம் அவர் தாவைக்காவை எதிர்க்கிறத மட்டும் நீங்க பேசாதீங்க. 1 மணி நேரம் ஒரு மீட்டிங்ல பேசுவாரு, என்ன பேசுறாரு, அவங்களோட கட்சி ஆளுங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத வந்து இந்த தாவைக்க தொண்டர்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மீன் போடுங்க, ட்ரோல் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. தயவு செஞ்சு தமிழர்களான இந்த தாவைக்க தொண்டர்களும் தமிழர் அப்படிங்கறதால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க தமிழ் மக்களே, தமிழ் இனமே. ஸோ இப்போ சீமான் அண்ணனோட பாலிடிக்ஸ் பத்தி நம்ம இப்படி பேசாம இருக்கலாம். அவர் என்னென்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து பணம் தான் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சீமான் அண்ணன் கண்டிப்பா தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அவர் கத்துக் கொடுத்துருக்காரு. அதைத்தான் நாங்க கொண்டு வந்து செய்வோம் அப்படிங்கிறது. தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னா, இப்போ மக்கள் வந்து ஒரு மாயையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஐடி கம்பெனில நான் வேலை செஞ்சாதான் நான் பெரிய ஆளு, ஏதோ ஒரு எம்என்சி வேற ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரனோட கம்பெனில வந்து ஒரு கூலி வேலை பார்த்தா தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து ஒரு மாய பின்பத்துல இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து திராவிட கழகம் எல்லாமே வந்து என்ன பண்ணுது, வெளிநாட்டுல இருந்து நாங்க வந்து இந்த முதலீட்டை கொண்டு வந்துட்டோம், இந்த கம்பெனி உள்ள வந்து இந்த கம்பெனி உள்ள எல்லா வெளிநாட்டுக்காரனும் நம்ம கிட்ட வந்துருவான், நம்ம அவனுக்கு வந்து கூலியால வேலை செய்வோம், அதை பெருமையாவும் நினைப்போம், லாபத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். தமிழ்நாடு வளரவே வளராது. இங்க இருக்க வளங்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்க கம்பெனி ஆரிச்சு கடைசியில வந்து தமிழ்நாட்டை தரிசு நிலமாக்குவாங்க. இதைதான் வந்து சீமான் வெளிப்படையாவே நம்ம எல்லாருக்குமே கத்துக் கொடுத்துட்டு இருக்காரு. தற்சார்பு பொருளாதாரம், இந்த கம்பெனி வாழ்க்கையெல்லாம் நம்ம நம்பாம நம்மளோட சொந்த, அதாவது இதை சொல்றது மூலமா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சீமான் வந்து அறிவியலுக்கு எதிரானவரா இருக்காரு, டெக்னாலஜி வளர்ச்சியை பத்தி அவர் பேசல, பழைய கால அரசியல் பேசுறது. அப்படி கிடையாது. அவர் பேசுறது என்ன அப்படின்னா, தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னா விவசாயம், அதுதான் வந்து முக்கியம். அதை வந்து கவர்மெண்ட் தொழிலாக்கிடுவேன், அப்ப எல்லாருமே வந்து கூச்சப்படாம விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்றதுக்கு என்னங்க ஒரு கூச்சம்? இந்த மனநிலையில இருந்து மனிதர்கள் வந்து வெளியே வரணும். அதுதான் வந்து சோறு நம்ம எங்க போயிட்டு என்ன வேலை செஞ்சாலும் எல்லாமே வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தான். விவசாயம், அதுக்கப்புறம் இந்த மருத்துவம், நம்ம எல்லாருமே வந்து மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் வந்து நம்ம குடும்பத்தோட ஒரு சின்ன நோய் வந்தாலும் போதும், நம்ம பல நாள் சம்பாதிச்ச காசெல்லாம் வந்து மருத்துவத்துக்கு கொட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் பசங்க, இப்போ உங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னா அவங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கான செலவு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்பி நீங்க படிக்க வைக்க முடியாது, ஏன்னா அதோட கல்வித்தரம் ரொம்பவே கம்மி. நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் தான். இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கல்வித்தரம் ரொம்பவே கம்மி. அப்படிதான் நம்ம அரசாங்கம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மருத்துவமும் அப்படிதான். மருத்துவமும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து கவனிப்பு இருக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேவலமான நிலையில இருக்கிற அரசாங்கத்தை மாத்தி உங்களுக்கு இலவசமான தரமான மருத்துவத்தை தராங்கிறாரு, இலவசமான தரமான கல்வியை அரசாங்கமே இலவசமா கொடுக்குங்கிறாரு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்க எல்லா செலவையுமே குறைச்சிரும். ஏன்னா அதிகப்படியான செலவு மருத்துவத்திலையும் உணவுலையும் அதுக்கப்புறம் கல்வியிலேயே தான் செலவாகுது. இது வந்து இவர் ஆட்சிக்கு வந்து இவரோட திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், அதுவும் தரமானது, பிரைவேட்ல இருக்கிறதோட நான் வந்து பயங்கரமா கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க மிடில் கிளாஸ் பசங்க தான் வந்து 70% வந்து மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரோட பொருளாதார செலவும் வந்து அப்படியே குறைஞ்சிரும். ஸோ தமிழ்நாட்டு மிடில் கிளாஸ் மக்களோட எல்லா குறைகளுமே இதனால நீங்கி போயிடும். எல்லாருமே வந்து மகிழ்ச்சியா இந்த சில தற்சார்பு பொருளாதாரத்தை யூஸ் பண்ற சில கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. அது வந்து நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்த கியூபா அப்படிங்கிற ஒரு சில மிகப்பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டை அவர் மாத்திரங்கிறாரு. தாவைக்க தொண்டர்கள் இதை கலாய்ப்பாங்க. சீமான் வந்து மாடு மேய்க்க வச்சிருவாரு எல்லாரையும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கக்கூடாது மக்களே, நம்ம வந்து சிந்திக்கணும். யாரு வந்து உண்மையா வளர்ச்சிக்காக பேசுறா, யாரு வந்து மக்களுக்காக பேசுறா, இப்போ வரைக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜில இருக்கா, ஒரே நிலைப்பாட்டுல இருக்கா அப்படிங்கறது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். புதுசா ஒருத்தர் வந்த உடனே என்ன ஏது அப்படின்னு யோசிக்காம அவர் பின்னாடியே போயிடக்கூடாது. விவசாயம், மருத்துவம், கல்வி, இந்த மூணுமே இருந்தாலே அந்த அதோட வளர்ச்சிக்கு டெக்னாலஜின்னு ஒண்ணு தேவைப்படணும். அண்ணன் சீமானுக்கு தெரியாதா? டெக்னாலஜியை மட்டும் விட்டு கொடுத்துட்டு எப்படி பழங்காலத்துக்கு நம்மளை கூட்டு போவாரு? டெக்னாலஜியை வந்து நாம வளர்த்துப்போம், வெளிநாட்டுக்காரன் நம்பாம நம்மளே இந்த விவசாயம், கல்வி, அதுக்கப்புறம் மருத்துவம், இது எல்லாமே வந்து வளரணும்னா டெக்னாலஜி முக்கியம். அந்த டெக்னாலஜியும் வந்து நாம வளர்த்துப்போம் அப்படிங்கிறதா அண்ணன் சீமானோட கொள்கை. இதை வந்து நீங்க சீமானோட ஒரு மீட்டிங்ஸையும் ஒரு பிரச்சாரத்தையும் மாநாடையும் ஃபுல்லா கவனிச்சாதான் புரியும். இது வந்து இன்னும் ரீச் ஆகல. விஜய் வந்து இப்போ வந்துட்டாருன்னா எல்லா மீடியாவும் அவர் ஃபோக்கஸ் பண்ணி அவர் 2 வாரத்தை தான் பேசுறாருன்னா அதையே வந்து ஃபுல்லா போட்டுறாங்க. சீமானன் எவ்வளவோ கொள்கை, எவ்வளவோ அறிவாற்றல் செயலை வந்து அவரோட கட்சிக்காரர்கள் பேசும்போதே நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து போடாம அவர் வந்து என்னென்ன பேசினா ட்ரோல் பண்ணுவாங்களோ, என்னென்ன இடத்துல வந்து அவர் டிவிக்கே பத்தி திட்டிருப்பாரோ அதை மட்டும் எடுத்து போடுறது, அதை மட்டும் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேருது. அதனால
தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை சிந்தியுங்கள். தாவேக தொண்டர்கள் நீங்களும் ஒரு தமிழர்கள் அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். கொஞ்சமாவது அறிவோட சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.